ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தீபாவளி வர இருக்குது இல்லைங்களா. இந்த தீபாவளியிலேருந்து நகை சீட்டு போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த தீபாவளிக்கு நம்ம வந்து ஆஃபரில் நான் வந்து நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து நகை விலை பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அதனால் இது வரைக்கும் நகை சீட்டு போடலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி போடணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த கடையில் போடலாம், என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நகை சீட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 கடைகளில் இருக்கக்கூடிய சிட்டு ஸ்கீம்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதில் வந்து நம்ம வந்து நகை சீட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நகை சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் இருக்கிற 3 வகையான சீட்டுகளை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது தான். இதில் வந்து இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து வேஸ்டேஜில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 10,000 ரூபா வருது அப்படின்னா நம்ம வந்து 5,000 ரூபா கொடுத்தா போதும், மீதி 5,000 ரூபா நம்ம வந்து கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறது. இந்த ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சேஃபான ஒரு சேவிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 விதமாகவும் வந்து வரவு வைப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னா இப்போ வந்து அதில் வந்து மந்த்லி நம்மளுக்கு வந்து 10,000 அப்படின்னு வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 10,000 அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டும் இருக்கும். ஆப்ஷன் 1 இருக்குது, ஆப்ஷன் 2 இருக்குது. அதாவது பணமாகவும் வரவு வச்சுக்குவாங்க, நகையாகவும் வரவு வச்சுக்குவாங்க. இப்போ டோட்டலாக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 19.58 மில்லிகிராம் வந்து சேர்ந்துருக்கும். அதே மாதிரி அமௌண்ட் வந்து 1,10,000, அதாவது 11 மாதத்திற்கான ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மினிமம் வந்து 1000 ருபீஸ்லேருந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். இங்கே வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸும் வந்து நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இருக்குது, ஆப்ஷன் 2 இருக்குது. இப்போ 2லையும் பார்த்தீங்கன்னா அன்னைய ரேட்டில் நம்மளுக்கு பணத்துக்கான கோல்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கோல்டு வெயிட் பேஸ்டாக இருக்கக்கூடிய கோல்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதை பேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது 2ல் நம்ம சூஸ் பண்ணி எதை வந்து செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு. இதில் வந்து அன்னைய ரேட்டில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே 50% டிஸ்கவுண்ட்டு. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட்டு, 18% வரைக்கும் இருக்கக்கூடிய நகைகளுக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீமு அப்படின்னே வந்து நம்ம என்ன சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் 1னா நம்ம வந்து ஒரு 50,000 வரைக்கும் என்ன பண்ணலாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 50,000க்கு மேலே இருக்கக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு டைம் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடணும். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மந்த் கழிச்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு நல்ல பெனிஃபிட். அதாவது நீங்கள் வந்து மாதம் நகை சீட்டு போட முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து பழைய நகைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற நகைகளை கொண்டு போய் நம்ம வந்து 11 மந்த்துக்கு டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜில் ஃப்ரீயாக நம்ம வந்து நகைகள் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஒன் டைம் டெபாசிட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 2 ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா இந்த நியூ கோல்டன் 11 அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எடுத்துட்டு புது ஸ்கீம் வந்து வந்திருக்கு. அந்த புது ஸ்கீமுக்கான இது வந்து ப்ரௌச்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் வந்து நான் தீபாவளிக்கு போகும் பொழுது கிடைச்சது அப்படின்னா வாங்கிட்டு வந்துட்டு அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரியல, தெரிஞ்சோடனே சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டியில் கோல்டன் 1 அப்படிங்கிறதும் நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற 2 ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அதனால் இது 2யும் வந்து இதில் 2ல் எது உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நகை சீட்டு போடலாம். அடுத்த கடை வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், லலிதா ஜுவல்லரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனவந்தனம். இந்த தனவந்தனத்தில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த நகையாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற நகைக்கு 50% வந்து சேதாரம் வந்து கிடையாது. அதே மாதிரி 50% வந்து இதில் வந்து போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு எந்த கடையிலையும் இந்த போனஸ் அப்படிங்கிறது இருக்காது. பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுலப தவணைகள் வந்து 1,000 ரூபாய், 1,500, 2,000, 2,500 இப்படி வந்து நம்ம வந்து 10,000
1000 வரைக்கும் வந்து இங்கே கட்ட முடியும். இதில் வந்து இந்த தனவந்தனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2500 கட்டுறோம் அப்படின்னா இது வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா இது ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நகையாகவும் வரவு வச்சுக்குவாங்க, பணமாகவும் வரவு வச்சுக்குவாங்க. இது ரெண்டில் வந்து அன்னைய ரேட்டில் உங்களுக்கு வந்து ரெண்டில் எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தோணுதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கூடுதலான விஷயம் என்னென்னா போனஸ் வந்து இந்த சேமிப்பு திட்டத்தில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து 2500 நீங்கள் கட்டுறீங்கன்னா 1250 ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூடுதலாக வந்து ஆட் பண்ணி, அதாவது நம்ம 11 மாதம் கட்டுவோம், 12வது மாதம் ஒரு 50% அமௌண்ட்டை வந்து போனஸாக கொடுத்து அதற்கான தங்கத்தையும் நம்மளுக்கு வந்து சேர்த்து வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் தான். இதுவுமே 11 மந்த் ஸ்கீம் தான். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு போனஸ் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறதுனால இதுவும் வந்து சிலருக்கு வந்து பிடிக்கும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா இந்த நகை சீட்டில் வந்து நீங்கள் சேரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது. பட் இது ஒரு நல்ல ஸ்கீம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா 100%, ஏன்னா வேஸ்டேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுதலான அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. அதனால வந்து 100% வந்து சேதாரம் இல்லை அப்படிங்கிறப்போ, அதாவது அந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளுக்குமே சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில கடைகளில் நம்மளுக்கு வந்து 15%, 18% அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இங்கே இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் இருக்கிற எந்த நகை எடுத்தாலும், அதாவது கோல்டு ஜுவல்லரி எடுத்தாலும் 100% வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன இல்லைங்க, வேஸ்டேஜ் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தா தனவந்தனம் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து போனஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து போனஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு போனஸ் ஃப்ரீயாக கிடைக்கிற ஸ்கீம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அங்கே போய் பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கு பெட்டராக தோணுதோ அதை வந்து எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி அப்படின்னு வரும்பொழுது நம்மளுக்கு வந்து கோல்டாகவும் வரவு வைக்கிறாங்க, பணமாகவும் வர வைக்கிறாங்க. இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வித்தியாசம் என்னென்னா இதில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க, இதில் போனஸ் கொடுக்கல. ஆனால் இதில் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து கட்டணும், இதில் வந்து 50% இல்லை, 100% நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். இது வந்து 2 விதமான ஒரு நகை சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்தில் யாருக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதில் வந்து நகை சீட்டு வந்து போடுங்க. இந்த வருடம் வந்து தீபாவளிக்கு போட்டோம் அப்படின்னா அடுத்த வருட தீபாவளிக்கு கிடைக்கும். சிலரால் நகை சீட்டு போட முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீம்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லலிதாவோட 100% வேஸ்டேஜ் ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மோராலெஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய கோல்டன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, அதே ஸ்கீம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே பணம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடலாங்க. இப்போ வந்து ஜிஆர்டியில் 50,000க்கு மேலே இருந்தால் தான் டெபாசிட் பண்ண முடியும். பட் இவங்க கடையில் 10,000 ரூபாய், ஏன்னா கொஞ்சம் குறைவான வருமானம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். 10,000 ரூபாய் இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் இருந்தாலும் இதில் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 11 மந்த் கழிச்சு தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நகைகள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கடையில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா 5 மாதத்துக்கு அப்புறமே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 150 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து நகைகள் வாங்கிக்க முடியும். 5 மாதம், 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், 9 மாதம், 10 மாதம், 11 மாதம், ஆஃப்டர் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். மாதம் நகை சீட்டு போட முடியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நகை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நானுமே பார்த்தீங்கன்னா அடுத்த அட்சய திதிக்கு தங்கம் வாங்குறதுக்கு ஒரு டெபாசிட் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். அந்த பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த கடையில் எவ்வளவுக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன், அடுத்த அட்சய திதியில் தங்கம் வாங்குறதுக்கு எவ்வளோ வாங்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது கடை தங்கமயில் ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு சேவிங் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு. இது வந்து ஆன்லைன் தங்க நகை சேமிப்பு திட்டம். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருந்தே தங்கம் வந்து சேமிக்க முடியும். இன்னே கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7,300 ரூபாய் இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 100 ரூபாய்க்கு கூட நம்ம தங்கம் வாங்கலாம். அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. நானுமே வீடியோவில் வந்து டிஜிகோல்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டும் வந்துட்டுருக்கீங்க. அதையும் வந்து என்னோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டிஜிகோல்டில் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டம், இதுதான் பெஸ்ட்டான ஒரு சேமிப்பு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கடையிலையும் வந்து சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கமாக சேமிக்கிறது, அதாவது நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அன்னைய கோல்டு ரேட்டுக்கு வந்து தங்கமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேவ் பண்ணுறாங்க. இதேமாதிரி நம்ம 11 மாதம் கழிச்சு எவ்வளோ வெயிட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நகையாக வாங்கிக்க முடியும். ஆனால் இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% மட்டும்தான் வேஸ்டேஜில் வந்து
நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. 25% நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. இந்த ஸ்கீம் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விதவிதமான ஸ்கீம்ஸ் வந்து எல்லா கடைகள்லையும் இருக்குது. இது வந்து தங்கமயில் ஜுவல்லரி, இது பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி. இது வரைக்கும் அதாவது தீபாவளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஜிஆர்டியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன மாற்றம் ஆகிருக்கு, என்ன ஸ்கீமை வந்து புதுசாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில கடைகள் பிடிச்சிருக்கும், ஒரு சில டிசைன் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த நகை சீட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையில் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, எத்தனை பர்சன்டேஜுக்குள்ளே அந்த பொருளை வந்து வாங்க போகிறீங்க, அது வந்து எந்த கடையில் போட்டால் நமக்கு வந்து லாபமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நகை சீட்டு போடும்போது அது கிராமாக ஆட் பண்ணுற மாதிரியான ஸ்கீமில் போட்டால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னுடைய ஓன் ஒப்பீனியன். அதில் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 3 கடைகளில் இருக்கக்கூடிய நகை சீட்டுகளை பற்றி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நகை சீட்டு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த கடையில் கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த சீட்டுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கும் போது பார்க்குற வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் வேறு கடைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி கடைகளுக்கு தான் போகிறேன். அதனால தான் நான் இதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன மாதிரியான சிட்டு ஸ்கீம்லாம் இருக்குங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் இப்போ ஸ்ரீகுமரன்லையும் வந்து அப்பப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் ஸ்ரீகுமரனில் கேட்கும் பொழுது ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு விதமான சேமிப்பு திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வந்து உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வாங்குறேன்னா அந்த கடையில் ஒரு மாதிரியான ஸ்கீம் இருக்குது, அதே சென்னையில் இருக்கிறதுல வேறு மாதிரி இருக்குது, திருச்சியில் இருக்கிறதுல வேறு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம வந்து அதை ஷேர் பண்ணும்பொழுது சரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இந்த ஜிஆர்டி, லலிதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கமயில் ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒரே விதமான ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறனால அதை மட்டும் உங்களோட எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாமல் வேறு கடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.